இன்றைக்கு டாபிக் வந்து ரொம்ப செம ஹாட்டான டாபிக். முழுசாக பாருங்கள், வீடியோவும் அருமையாக வந்திருக்கு. என்ன டாபிக்? உதயநிதி ஸ்டாலின் வெர்சஸ் விஜய். சூப்பராக இருக்குல்ல? ஒரு பக்கம் டிஎம்கேவோட அடுத்த 20 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சிக்கான உதயநிதி ஸ்டாலின், நம்ம எல்லோருக்குமே தெரியும், திமுகவின் திராவிட மாடல் ஆட்சிக்கான அடுத்த 20 ஆண்டுகளுக்கான ஒரு முகமாக அவர் இருக்கணும்னு சொல்லி அவருக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒரு புதிய சக்தியாக அரசியலுக்கு வந்திருக்கோம் சினிமா உலகின் மிகப்பெரிய நட்சத்திரம் விஜய். இன்றைக்கு கூட சோசியல் மீடியாவில் யார் முதலமைச்சராக வரணும்னு வாக்கெடுப்பு நடத்தினாக்க விஜய் தான் ஜெயிப்பாரு, விஜய் விஜய் விஜய்னு தான் எல்லாரும் கமெண்ட் போடுவாங்க. ஏன் சொன்னா ஓட்டு இருக்கோ இல்லையோ நிறைய சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஆதரவு இருக்கு. ஆனால் சோசியல் மீடியால சின்ன பசங்க தான் இருக்கிறதுனால ரொம்ப ஆர்வ கோளாறுல போடுவாங்க. இப்ப நானே உதயநிதி ஸ்டாலினா விஜயா கமெண்ட் போடுங்க, ஹார்டின் விடுங்க அப்படின்னு சொன்னா 30 வயசுக்கு மேல உள்ள ஆளுங்களாம் வேறாம் வேலையாத்தான்னு சொல்லுவாங்க. ஆனால் சின்ன பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா விஜய் 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 அப்படின்னு போடுவாங்க, ஹார்டின் பட்டனை அழுத்துவாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு விஜய்க்கு. இப்ப உதயநிதி ஸ்டாலின் விஜய் இவங்க ரெண்டு பேரையும் தான் கம்பேர் பண்ண போறோம். யாரு சிறந்தவங்க, யாரு ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க தான் கமெண்ட் பண்ண போறீங்க. முதலில் ரெண்டு பேரோட பேக்ரவுண்டையும் கம்பேர் பண்ண போறோம். முதலில் உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து டிஎம்கேல இளைஞர் அணியில சேர்ந்து இளைஞர் அணி தலைவராக இருந்து எம்எல்ஏ ஆகி இப்ப அமைச்சராகி துணை முதலமைச்சர் வரைக்கும் வந்துட்டாரு. இவரும் சினிமா நடிகராக இருந்தவர் தான். சமூக நீதி கருத்துக்களை எல்லாம் அப்படியே கலோக்கேலா அவருடைய மாநில அழகா மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. இவருடைய பேச்சு எல்லா தரப்பு மக்களையும் சென்றடையுது. அவ்வளவு இயல்பாக பேசக்கூடியவர். சொல்ல வர கருத்தை வந்து ரொம்ப இயல்பா சொல்றதுக்கு ஒரு சிலருக்கு தான் அமையும். அது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு. விஜய பத்தி நான் சொல்ல தேவையில்லை, நீங்க சொல்ல தேவையில்லை, தமிழ்நாட்டுக்கே தெரியும் மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. ஆனால் கட்சியை ஆரம்பிக்கிறது முன்னாடி அந்த ஃபேன் பேஸை எல்லாம் அரசியலுக்கு உட்படுத்தினாரா அப்படின்னா கிடையாது. பொதுமக்கள்கிட்ட கூட ஒரு சிலர்கிட்ட கேட்கும்போது ரசிகர்கள்லாம் அவர் என்ன நல்லதுக்கு முதல்ல இதுக்கு முன்னாடி பயன்படுத்தி இருக்காரு அப்படின்னு தான் கேட்கிறாங்க. ரசிகர்களுக்கு எந்த வித பயிற்சியுமே இல்லை, அரசியல் பயிற்சியும் இல்லை, சமூகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கோ உதவிகளுக்கோ அவர் செஞ்ச மாதிரி எந்த ஒரு வரலாறும் இல்லை. இந்த ஃபேன் பேஸ் எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்கோ அதே அளவுக்கு நெகட்டிவாவும் இருக்கு விஜய்க்கு. அது மட்டும் இல்லாமல் திரிசாவோட சேர்ந்து அவருக்கு கிசிஸ் வந்துட்டு இருக்கு. அந்த டிவிகே அப்படிங்கறதே திரிசா வெற்றி கழகம் அப்படின்னு நிறைய பேர் கிண்டல் பண்றதெல்லாம் நம்ம பாக்குறோம். இரண்டாவதாக ஐடியாலஜி அண்ட் பப்ளிக் இமேஜ், இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து ஸ்ட்ராங்கா சோசியல் ஜஸ்டிஸ் பேசுறவரு. இப்போதைய திராவிட மாடல் ஆட்சி படிப்புக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதோ அந்த அளவுக்கு அவரும் முக்கியத்துவம் கொடுக்கிறவரு. விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறவரு. எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா விளையாட்டு பூங்காக்கள் கட்டிட்டு இருக்காரு. எங்கெல்லாம் முன்னாடி அரசு புறம்போக்கு நிலங்கள் இருந்துச்சோ தனியார்ட்ட இருந்துச்சோ அதையெல்லாம் மீட்டு அங்கெல்லாம் உள் விளையாட்டு அரங்கங்கள் கட்டிட்டு இருக்காங்க. நிறைய ஊர்ல பாத்தீங்கன்னா ஜிம்மு, பேட்மிண்டன் கோர்ட், வாலிபால் கோர்ட், பேஸ்கெட் பால் கோர்ட் அப்படின்னு கட்டிட்டு இருக்காங்க. அதே போல ட்ராக் அண்ட் ஃபீல்டு ஈவெண்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா இன்டர்நேஷனல் தரத்திலான அந்த ட்ராக் எல்லாம் போட்டிருக்காங்க. இதை வந்து கிட்டத்தட்ட எல்லா மாவட்ட தலைநகரங்களில் இருக்கும் ஸ்டேடியங்களுக்கும் விரிவுபடுத்த போறோம்னு சொல்லியிருக்காங்க. எல்லா மாவட்டங்களையும் ஒரு மாவட்டத்தில் ஒரு இடத்திலாவது மிக நவீனமான உள் விளையாட்டு அரங்கங்கள் அமைக்கப்படும் சொல்லிட்டு இருக்காங்க. அதற்காக அமைச்சுக்கிட்டும் வந்துட்டு இருக்காங்க. நீட் மாதிரியான தேர்வுகளை டிஎம்கே எதிர்க்கிறது நமக்கு தெரியும். இவரும் தொடர்ந்து எதிர்த்துட்டு இருக்காரு, அது குறித்து பேசிட்டு வர்றாரு. ஆர்எஸ்எஸ் பிஜேபி எதிர்த்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அரசியல் செய்யக்கூடியவர். டிஎம்கே மாதிரியே அவங்க அப்பா மு.க. ஸ்டாலின் அவர்கள் மாதிரியே அரசியல் செய்யக்கூடியவர். அதனால மு.க. ஸ்டாலின் அப்புறம் இவர் தான் அப்படின்னு அந்த அளவுக்கு கட்சியில் முக்கியத்துவம் உள்ளவர். அவருக்கு கொடுத்துள்ள அந்த அமைச்சர் பதவியும் திறம்பட செயலாற்றி இருக்காரு இந்த 5 வருஷத்துல. அதனால பப்ளிக் இமேஜ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்தோம்னு சொன்னா ஒரு நெகட்டிவிட்டியுமே கிடையாது. மக்கள் மனதில் இடம் பிடித்த ஒரு செல்ல பிள்ளைன்னு கூட உங்க கட்சிக்காரங்க சொல்றாங்க. சேப்பாக்கத்தின் செல்ல பிள்ளை அப்படின்னு உங்க கட்சிக்காரங்க சொல்றதெல்லாம் நம்ம பாக்குறோம். அந்த அளவுக்கு கொடுத்த அமைச்சர் பதவியை அவர் பக்காவா பயன்படுத்திக்கிட்டு மக்களுக்கு எவ்வளவு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சு மக்கள் மனதை கவர்ந்து விட்டாருன்னு தான் சொல்லணும். நடிகர் விஜயை பத்தி சொல்லணும்னு சொன்னா எல்லோருமே அரசியலுக்கு வரவங்க எல்லோருமே சொல்றதுதான் ஊழல், லஞ்சம், கொள்ளை, கற்பழிப்பு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இந்த மாதிரி பப்ளிக் சென்ட்ரிக் இதையே தான் பேசுவாங்க. அவரும் அதையே தான் பேசிட்டு இருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு போல இவருக்கு கிடைக்கல. இவர் வந்து கிண்டலுக்கு சொல்றேன் இல்ல, உண்மையிலேயே தான் சொல்றேன். இந்த காதல் படத்துல விருச்சிககாந்த்னு ஒரு கேரக்டர் வரும் இல்லையா, இல்ல நான் நேரா முதலமைச்சர் தான் அப்படிங்கிற மாதிரி நான் சினிமாவில் உச்ச நட்சத்திரம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அப்படி என்னத்தை விட்டுட்டு வந்திருக்காருன்னு தெரியல. 400 கோடி 500 கோடின்னு சொத்து கணக்கு காமிக்கிறாங்க. அது எல்லாத்தையும் எங்கேயும் அனாத ஆசிரமத்தை கொடுத்துட்டு வந்துட்டாரா, எதுவும் ட்ரஸ்ட் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டாரா அப்படின்னு சொல்லி சாட்டை திருமுருகன் போடுறவங்களாம் நக்கல் பண்றதெல்லாம் நம்ம பாக்குறோம். இதே தான் ஆனா எங்க பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு புதிய செயல் திட்டம் எதுவும் இல்லை. எதிரிகளை குறை சொன்னால் நமக்கு அந்த ஓட்டு விழுவும், அதிருப்தியாளர்கள் வாக்கு நமக்கு விழுகும் அப்படிங்கறதுல தான் இருக்காரு. இவர் வந்து தடவை நம்ம ஜெயிக்கிறது முக்கியம் இல்ல, அந்த 5% 8% ஓட்டு ஆளுங்கட்சிக்கு அதிருப்தி இருக்கு இல்லையா, அதை நம்ம தக்க வச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரியே தான் இவருடைய பேச்சும் செயலும் இருக்கிறது.
பப்ளிக் இமேஜ் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா இன்றைய வரைக்கும் மக்கள் மத்தியில ஒரு நடிகர் தான். யார்கிட்டயாச்சும் போய் விஜய் என்ன செஞ்சிருக்காரு சமூகத்துக்குன்னு கேளுங்க, ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. யாராச்சும் அந்த லேப்டாப் கொடுத்தாரு அது கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. எப்ப கொடுத்தாரு? கட்சி ஆரம்பிச்சோன்னா கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடியே அவங்க ரசிகர்களை பயன்படுத்தியோ அவர் சார்பாகவே எதுவும் நல்லது செஞ்சதா மக்களுக்கு யாருக்குமே தெரியாது. அதனால் மக்கள் மத்தியில் இமேஜ் அப்படிங்கிறது இவருக்கு அவர் மனைவி கூடயும் வாழல, அவருடைய பிள்ளைகளும் தனித்தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவர் பையன் வந்து வலசரவாக்கத்தில் ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கிறதாகவும், மனைவி வந்து விஜயோட வீட்டுல இருந்தாலும் விஜய் வந்து வெளியில போக சொல்லிட்டு இருக்கிறதாகவும், மகள் வந்து ஹாஸ்டல்ல இருக்கிறதாகவும் நம்ம கேள்விப்படுறோம். அதே போல இந்திய வரலாற்றிலேயே இது வரைக்கும் எந்த கட்சியின் தலைவர்களும் செய்யாத வகையில் தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்த ஆவணத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, நான் என் பிள்ளைகளுக்கு எல்லாம் கடன் கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்பா அம்மாவுக்கு கடன் கொடுத்திருக்கேன், பிள்ளைகளுக்கு கடன் கொடுத்திருக்கேன்னு சொல்லுவாங்க அந்த கணக்கு வழக்கு காமிக்கிறதுக்காக. ஆனால் யாரும் வேலைக்கு போகாத பிள்ளைகளையோ தொழில் செய்யாத பிள்ளைகளை காட்டி இவங்களுக்கு நான் கொடுத்திருக்க பணம் எல்லாம் கடன் அப்படின்னு சொன்னதா இது வரைக்கும் வரலாறே இல்ல. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு, மிக குறைந்த வயதே உள்ள இன்னும் அனுபவம் அடையாத ஒரு பிள்ளைகளின் தலையில் கூட கடனை கட்டியிருக்காரு. இதையெல்லாம் வந்து மக்கள் அதிர்ச்சியா பாக்குறாங்க. இப்படி கூட செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி. என்னதான் கணக்குக்காக கொடுத்ததா இருந்தாலும் பிள்ளைகள் மேலையும் நான் பிள்ளைகள்கிட்ட கொடுத்தது கூட கடன் தான் அப்படின்னு சொல்றதெல்லாம் அதுவும் ஒரு தொழில் செய்ய தெரியாத இன்னும் அனுபவம் பெற்று சம்பாதிக்க துவங்காத பிள்ளைகள் கணக்குல எல்லாம் அப்படி செய்யலாமா அப்படிங்கிறது நிறைய பேரோட கேள்வியா இருக்கு. ஆக விஜயோட இமேஜ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மக்கள் மத்தியில 50-50 தான் இருக்கும். 50% வந்து சரியில்லைன்னு சொல்லுவாங்க, 50% அவர் வந்தா, அதாவது ஆளுங்கட்சி எதிர்க்கிறவங்க, டிஎம்கே ஏடிஎம்கே வேண்டாம்னு நினைக்கிறவங்க அவரை ஆதரிப்பாங்க. ரெண்டு பேரும் பேசுறாங்க இல்லையா, அதுல என்ன வேறுபாடு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உதயநிதி ஸ்டாலின் பத்தி நமக்கே தெரியும், ரொம்ப சர்க்காஸ்டிக்கா பேசுவாரு. போன தடவை செங்கலை தூக்கி காமிச்சாரு, இந்த தடவை எடப்பாடி அவர்களின் படத்தை தூக்கி காமிச்சிட்டு இருக்காரு. யாராச்சும் ஏதாச்சும் கேட்டாலும் ஒரு நக்கலா ஒரே வரியில பதில் சொல்லிட்டு போயிடுவாரு. ஒரு பேராகிராஃப் ஒரு பக்கம் பேச வேண்டியதெல்லாம் சும்மா ஒரு லைன்ல முடிச்சிட்டு போயிடுவாரு. அவர் தாத்தா அளவுக்கு பேச்சாற்றல் எழுத்தாற்றல் இல்லாவிட்டாலும் இந்த சர்க்காஸ்டிக் திறமை வந்து அவரை காப்பாத்துது. மக்கள் மத்தியில இந்த பேச்சுக்காகவே அவர் வந்து ரொம்ப புகழ்ல இருக்காருன்னு தான் சொல்லணும். அதே போல ஆப்போசிஷன் வந்துட்டா ஏடிஎம்கே ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்த மாதிரிலாம் அவர் பார்க்கறதே இல்லை. யார் சீண்டுனாலும் அதுக்கு பதிலடி கொடுக்குறாரு. டிஎம்கே கொள்கை இருந்து கொஞ்சம் கூட அவர் விலகுவதும் இல்லை. இப்ப அப்படியே விஜயோட ஸ்பீச்சை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கே தெரியும், இன்னமும் கிளாப் அடிச்சுட்டு தூக்குனா கட்டையை, இன்னமும் கிளாப் அடிச்சுட்டு கட்டையை தூக்குனா எப்படி சினிமால பேசுவாரோ அதே மாதிரி பேசுவார். என் கண்ணுல பாருங்க அப்படிங்கிறாரு. சினிமாட்டிக் ஸ்பீச்சா தான் இருக்கே ஒழிய மக்கள்கிட்ட இயல்பா அவர் உரையாடின மாதிரி ஒண்ணுமே கிடையாது. ஒரு இயல்பான பேச்சே கிடையாது. அது எல்லோருக்குமே தெரியும். அரசியலுக்கு வந்திருக்கிற விஜயோட பின்புலமும் இன்னும் கேள்விக்குள்ளாக தான் இருக்கு. அதாவது யாராச்சும் முதலாளிகள் உருவாக்குனாதான் இந்த மாதிரி பேச முடியும். பத்திரிகையாளர்களே சந்திக்க மாட்டாங்க, யார் கேட்கிற கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க. டிவி மீடியாவை யூஸ் பண்ணி பெரிய பில்டப் கொடுத்துருவாங்க. முதலாளிகளுக்கு இந்த வாயால வடை சுடுறவங்கள ரொம்ப பிடிக்கும். வாயால வடை சுடுறவங்களுக்கு மக்கள் மத்தியில நல்லா செல்வாக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆளை பிடிச்சி இவர் தான் உங்களை காக்க வந்திருக்க மெஸ்ஸியா அப்படின்னு சொல்லி இந்த முதலாளிகள் என்ன பண்ணுவாங்கன்னா மீடியாவை யூஸ் பண்ணி பெரிய பில்டப் கொடுத்துருவாங்க. அவங்க தேர்ந்தெடுத்த ஆளும் நல்லா வாயாலேயே வடை சுடுவார். அந்த மாதிரி தான் இப்ப விஜய் பண்ணிட்டு இருக்காரு. விஜய் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தா அவருக்கு பின்னாடி பெரிய ஒரு முதலாளி குரூப் இருக்கும் போல இருக்கு. அவரை வந்து மீடியாவை சந்திக்க விட மாட்டேங்கிறாங்க. அப்படியே அவருக்கே தெரியாம யாராச்சும் அப்பாயின்மெண்ட் கொடுத்து வர வச்சுட்டாலும் அந்த இன்டர்வியூ வெளியில வராம பாத்துக்கிறாங்க. ஆனால் விஜய்க்கு பின்னாடி இருக்க அந்த முதலாளிகள் யார் அப்படிங்கிறது இன்னை வரைக்கும் தெரியல. அவர் அரசியலுக்கு வந்து ஒருவேளை முதலமைச்சர் ஆயிட்டு அதிகாரம் அவர் கையில கிடைச்சா மக்களுக்கு தெரியலாம். ஆனால் புதிதாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கவரு நிறைய இன்டர்வியூ கொடுக்கணும், மக்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும், பத்திரிகையாளர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும், பத்திரிகையாளர்கிட்ட நேரா வந்து பேசணும். குறிப்பா சொல்லணும்னு சொன்னா இப்ப கலைஞர்லாம் பேட்டி கொடுக்குறாருன்னா சுத்தி ஒரு 80-100 பத்திரிகையாளர் இருப்பாங்க, கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்வாரு. அந்த மாதிரி இருந்தாதான் மக்கள் மதிப்பாங்க. எல்லாட்டி வாயாலேயே வட சொல்லலாம், முதலாளிகள் ஆதரவு நமக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா இந்தியாவில் வர எங்க வேணும்னாலும் ஜெயிக்க முடியும். தமிழ்நாட்டில் முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டு இளைஞர்கள் நல்லா படித்தவங்க. நம்ம முதல் ஸ்டெப் வைக்கும் போதே அது சரியான ஸ்டெப்பா இல்லையான்னு சொல்லிடுவாங்க. இப்ப விஜய் ரசிகர்கள்லாம் தற்கொலைன்னு சொல்றாங்க. அது எல்லோரும் அப்படி கிடையாது. 100 ரசிகர்கள் இருந்தா 1-2 பேர் தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. மீதி 98 பேரும் படிச்சவங்க, அறிவாளி, அப்பா அம்மா சொல்றதை கேட்பாங்க. அரசியல்னா இவங்க சொல்றது தப்பா அவங்க சொல்றது தப்பா ரெண்டு பக்கமும் கேட்பாங்க. அப்படிப்பட்ட இளைஞர்கள் தான் நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள். ஆக பேச்சு அப்படின்னு வரும்போது அங்க உதயநிதி ஸ்டாலின் தான் விஜயை முந்துறாரு. விஜய் வந்து இன்னும் பக்குவப்பட வேண்டும், நல்லா இயல்பாக பேச வேண்டும். இளைஞர்கள் சப்போர்ட் யாருக்கு? உதயநிதிக்கு அதிகமா, விஜய்க்கு அதிகமா. இப்ப உதயநிதி ஸ்டாலின் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அவர் டிஎம்கே யூத் விங்ல இருந்து வந்தவர். டிஎம்கேங்கிறது எவ்வளவு பெரிய கட்சினே தெரியும் நமக்கு. அவங்க எங்கெல்லாம் ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றாங்களோ, காலேஜா இருக்கட்டும், மிகப்பெரிய ஃபோரமா இருக்கட்டும், எங்கெல்லாம் ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றாங்களோ அங்கெல்லாம் போய் இளைஞர்களை சந்திச்சவர் உதயநிதி ஸ்டாலின். அந்த கட்சியோட பேசிஸ், டிஎம்கே கட்சியோட அந்த பேஸ் ஸ்ட்ரக்சரே அபாரமா இருக்கும். அப்படிங்கறதுனால உதயநிதி ஸ்டாலின் இளைஞர்கள்ட்ட ரொம்ப நேரடியா பேச முடிஞ்சிச்சு. நிறைய பேரை இயல்பாகவே அவர்
அவர் சர்க்காஸ்டிக்கா பேசக்கூடியவர் அப்படிங்கறதுனால டிஎம்கே ஐடிவிங்ல என்ன பண்ணுவாங்கன்னா அவர் பேசுற இதெல்லாம் மீம்ஸ் போட்டு வைரல் ஆக்கிடுவாங்க. அதனால இளைஞர்கள் மத்தியில் அவர் வந்து நல்ல டச்ல இருக்காரு. விஜயா எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா உதயநிதி ஸ்டாலினை விட சோசியல் மீடியால கிங் அப்படின்னு சொன்னா விஜய் தான். நான் வீடியோ ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி விஜயா உதயநிதி ஸ்டாலினா எங்க இந்த வீடியோல கமெண்ட் போடுங்கன்னு சொன்னா விஜய் 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 தான் நிறைய கமெண்ட் போடுவாங்க. இது பெரிய வீடியோ இருக்கிறதுனால இவ்வளவு தூரம் பார்த்துருப்பாங்களான்னு தெரியாது. எங்கேயாச்சும் சின்ன வீடியோ இன்ஸ்டாகிராம்லாம் போய் போடுங்கன்னா விஜய் 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 தான் வரும். உதயநிதி ஸ்டாலின் ஒண்ணு கூட வராது. ஒண்ணு வந்தாலே அது ஆச்சரியப்பட வேண்டியதுதான். அந்த அளவுக்கு சோசியல் மீடியால கிங்னு சொன்னா அது விஜய் தான். இதனால இவர் இளைஞர்கள் மனதுக்குள்ள பூந்துட்டாரா அப்படின்னா நிச்சயமாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இளைஞர்கள் நம்ம இளைஞர்களே போய் விஜய பார்க்க போறாங்க, பார்க்க முடியலன்ட்டு வருத்தப்பட்டுட்டு வராங்க. நான் விஜய பார்க்கலான்ட்டு போனேன், அவர் வராமையே போயிட்டாரு. 4 மணிக்கு வரேன்னு சொன்னாரு, 8 மணிக்கு வராரு, நான் பார்க்காமையே வந்துட்டேன், நான் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டேன். இப்படி வர்ற வீடியோலாம் நம்ம பார்க்குறோம். ஒரு ஆசை தான் இருக்கு. ஒரு நடிகன்கிறவன் நேரில் பார்க்கும்போது எப்படி இருப்பான் அப்படின்ற ஒரு ஆசையில தான் போய் பார்க்குறாங்க. அந்த ஆசையை நிறைவேற்றும் விதமாகவும் அவர் பேசும்போது நடிகர் மாதிரியே தான் பேசுறாரு. அவருடைய டயலாக் டெலிவரி எல்லாமே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல பேசுற மாதிரியே தான் இருக்கும். ரசிகர்கள் அப்படியே அந்த நேர வைப்ரேஷன், ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா அந்த நேர வைப்பை என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. இதெல்லாம் வந்து விஜய்க்கு அன்பாக மாறுமா அப்படிங்கிறது இந்த எலெக்ஷன் முடிஞ்சாதான் தெரியும். உதயநிதி ஸ்டாலின் விஜய் இதுல நீண்ட காலம் யார் தாங்குவா? இப்போ உதயநிதி ஸ்டாலின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா டிஎம்கே அப்படிங்கிற ஒரு ஆலமரத்துல அவர் இருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா டிஎம்கேங்கிறது ஒரு கொள்கை சார்ந்த கட்சி. அங்க கொள்கை தான் தலைவர். இப்ப மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த கொள்கையிலிருந்து விலகினா கூட நிறைய பேர் ஓட்டு போட மாட்டாங்க. அந்த கொள்கைக்காகத்தான் டிஎம்கேக்கு ஓட்டு போடுறவங்க. சமூக நீதி கொள்கை, இந்த மாதிரி நீட்டு விஷயத்துக்கெல்லாம் எதிர்ப்பு காமிக்கிறது, மத்திய அரசிடமே அதிகாரம் குவிஞ்சிருக்க கூடாது, மாநிலங்களுக்கும் அதிகாரம் வரணும் அப்படிங்கிற கொள்கை உடையவங்க, சுயமரியாதையோட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, சமதர்மம் அமையணும், ஜாதிகள்லாம் ஒழியணும், மக்கள் அனைவரும் சமம் நினைக்கிறவங்க தான் டிஎம்கேக்கு ஓட்டு போடுவாங்க. அதுல இருந்து கொஞ்சம் விலகுனாலும் யாராக இருந்தாலும் அந்த தலைவர்களை மக்கள் கைவிட்டுருவாங்க. திமுகவுக்கு ஆதரவு கொடுக்குறவங்க கைவிட்டுருவாங்க. வாயால பேசுறதெல்லாம் பாலிசி ஆக்க முடியுமா, நல்ல கவர்னன்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு மக்களோட சந்தேகம் இருக்கத்தான் செய்யும். அதை நிவர்த்தி பண்ற மாதிரி நான் வந்து எனக்கு அரசியல் தெரியும், நான் அரசியல்ல ஓரளவுக்கு இன்டெலெக்சுவல், என்னால எல்லாத்தையும் சரி பண்ண முடியும்னு இவர் தான் பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேசணும், பத்திரிகையாளர்கள் கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். ஆக டிஎம்கே வந்து அடுத்த தலைமுறை தலைவராக உதயநிதி ஸ்டாலினை ப்ரொஜெக்ட் பண்றாங்க. விஜய் வந்து இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. அவர் காலத்துல அவர் தான் ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு அப்புறம் யாரு தலைவர் என்னங்கிறதெல்லாம் போக போகத்தான் தெரியும். இல்ல 2ஆம் கட்ட தலைவர்களை அவர் வளர்த்து விடுவாரா, இல்லை நான் இருக்கிற வரைக்கும் ஆண்டுட்டு போயிடுவேன், நான் செத்ததுக்கு அப்புறம் எப்படியாச்சும் அடிச்சுக்கங்கடான்னு ஏற்கனவே தமிழ்நாட்டில் நடந்த மாதிரி நடக்குமா அப்படிங்கிறதெல்லாம் போக போகத்தான் தெரியும். மறக்காம இந்த வீடியோவை பார்த்த உடனே நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த 20 ஆண்டு காலத்திற்கு யாரு ஆளணும், உதயநிதி ஸ்டாலினா விஜயா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போக போக இன்னும் இது போல சுவாரஸ்யமான நிறைய விஷயங்களை பேசுவோம். நன்றி, வணக்கம்.